கொறடா உத்தரவை மீறியது தொடர்பான அதிமுக மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் ராஜினாமா முடிவை எப்படி சபாநாயகர் ஏற்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி தாவல் புகார் உள்ள எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களான ஒய்.எஸ். மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம், இன்பதுரை ஆகியோர் சபாநாயகரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, 3 பேரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது விதிகளுக்கு முரணானது என்று கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் என்ற அச்சத்தில் 3 பேரும் ராஜினாமா செய்துள்ளனர் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தங்கள் மீது கட்சி தடை தாவல் தடை சட்டம் பாய்ந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக 3 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கடிதம் தருகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடிதத்தின் மீது ஆய்வில் இருக்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பொழுது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களுடைய கோரிக்கையை மனுவாக தந்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய இன்பதுரை, பின்வாசல் வழியாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தாவேக்க முயன்று வருவதாக குற்றம் சாட்டினார். குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தை முதலமைச்சர் விஜய் நடத்திக் கொண்டிருப்பதாகவும் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்றால் அது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் இன்பதுரை கூறினார். நோட்டிபிகேஷன் வரல, அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவைத் தலைவருக்கு இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம், ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் பார்ப்போம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கும்போது ரிசைன் பண்றதுங்கிறது சட்டப்பூர்வமானது அல்ல, அது அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்படின்னா நீங்க தவறு பண்ணுவீங்க, உங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இன்வோக் பண்ண சொல்லி ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு. நீங்க பின்வாசல் வழியா ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா அப்ப அந்த சட்டத்தோட பலன் என்ன? எனவே அப்படி பண்ண முடியாது, அந்த சட்ட நடவடிக்கை தொடரும்.